வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். பிக் பாஸ் வீடே 2 நாளா பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் சாந்தமாகி ஒரு அழகான நட்பும் புரிதலும் திரும்ப துளிர்த்திருக்கு. எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இவங்கள திட்டுறாங்க, நடிப்பு டிராமான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நாம ஏன் இதை ஒரு பாசிட்டிவான கோணத்துல பார்க்கக்கூடாது? நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றது சுலபம். ஆனா ஒரு சண்டைக்கு பிறகு ஈகோ பார்க்காம இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு கமருதீனுக்கு இருக்கு. அதே நேரத்துல நடந்த கசப்பான விஷயங்களை மனசுல வச்சுக்காம அந்த மன்னிப்பை ஏத்துக்கிட்டு பழையபடியே சிரிக்கிற அந்த பக்குவம் இருக்கே, அது பார்வதியோட பெரிய குணம். இது நடிப்பு இல்லைங்க, இதுதான் உண்மையான முதிர்ச்சி. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? சாண்ட்ரா பாவம், அவங்க முட்டாளாக்கப்பட்டாங்கன்னு. நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்ல 2 நெருங்கிய நண்பர்களுக்குள்ளேயோ சண்டை வரும்போது 3வது மனுஷங்க அதுல தலையிடாம இருக்கிறது தான் அழகு. சாண்ட்ரா அவங்க மேல உள்ள அக்கறையில சப்போர்ட் பண்ணாங்க, அது தப்பில்ல. ஆனா கமருதீனும் பார்வதியும் மீண்டும் சேரும்போது ஐயோ நாம ஏமாந்துட்டோமேன்னு நினைக்காம பரவாயில்ல, அவங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறது தான் ஆரோக்கியமான மனநிலை. இந்த உலகம் சண்டைய மட்டும்தான் பெருசா பேசும், ஆனா சமாதானத்தை ட்ரோல் பண்ணும். நிஜத்துல யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சண்டை போட்டாலும் உன்னை விட்டு நான் கொடுத்துற மாட்டேன்னு சொல்றான் அந்த பிணைப்பு எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு ஒன்னா நிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த ஒற்றுமை தான் அவங்களோட பலம். ஆக மொத்தம் இது மக்களை ஏமாத்துற வேலை இல்ல, கோபத்தை விட அன்பும் நட்பும் தான் பெருசுன்னு நிரூபிக்கிற ஒரு அழகான பாடம். வெறுப்ப பரப்பாம அவங்களோட இந்த புரிதலை நாமளும் பாராட்டுவோம். பிக் பாஸ் வீட்டில் அன்பு ஜெயிக்கட்டும்.